காவிரி பிரச்சனை வந்து எப்படி வந்து கர்நாடகத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது, வரலாறு என் கண்ல பட்டது. அப்போ வந்து சோழ வம்சத்தைச் சேர்ந்த 2ஆம் ராஜராஜன் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து கிபி 1146லேருந்து 163 வரைக்கும் வந்து தமிழ்நாட்ட வந்து ஆட்சி பண்ணிட்டுருக்காரு. அந்த சமயத்தில வந்து கர்நாடகத்த வந்து ஹோசலன் 1ஆம் நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து ஆண்டு வந்துட்டுருக்கான். அந்த அரசன் என்ன பண்ணான்னா, காவேரி அ ஆற்றுல வந்து கற்களை எல்லாம் போட்டு செயற்கை ஒரு மலைய வந்து உருவாக்கி, அந்த தண்ணிய வந்து தடுத்துட்டு தான் அ ஒரு வரலாறு இருக்கு. அந்த தண்ணிய தடுத்த உடனே சோழ நாட்டுல வந்து பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அந்த காலத்துல இந்த பஞ்சங்கள்லாம் தடுக்கிறதுக்கு வந்து சோழர்கள் வந்து பஞ்சந்தாங்கி ஏரின்னு கட்டியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த பஞ்சந்தாங்கி ஏரி கட்டியும் எந்த பலனும் இல்ல. ஸோ இதனால வந்து கடும் கோபம் கொண்ட நம்ம 2ஆம் ராஜராஜன் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரும் படைய திரட்டி கொண்டு போயி அந்த அரசனையும் தோற்கடிச்சு, அந்த செயற்கை மலையெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து காவிரி தண்ணி வந்து தமிழகத்துக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில இருந்த பஞ்சமெல்லாம் தீர்ந்தது. சமீபத்தில இந்த பிரச்சனைய பத்தி ஏன் பேசுறேன்னா, இப்ப மேகதாது அணை வந்து கர்நாடகத்தில வந்து கட்டுறதுக்கு வந்து ஒரு அரசியல் நெருக்கடி காரணமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத தடுக்கணும்னு சொல்லி, இந்த தமிழ்நாட்டில வந்து விவசாயிகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு, அ பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. அவரு வந்து ஜூலை 1ஆம் தேதி முதல் வந்து ஒரு விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொள்றதாக சொல்லியிருக்காரு. நடைப்பயணம் வந்து தமிழகத்தின் விவசாயிகளுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். எ இதன் மூலமா கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும். அணையை தடுப்போம், காவிரியை காப்போம்.